ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து நான் பூண்டு குழம்பு செய்யலான்னு இருக்கேங்க. வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து இதில் பூண்டு ஒரு 10 பல் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. அதே போல் சாம்பார் வெங்காயம், கொஞ்சமாக தேவைக்கு உப்பு போட்டுடலாம். இது நல்லா வதங்கி வரட்டும் ஒரு 2 நிமிஷம். கொஞ்சமாக வெந்திருக்கு லைட்டாக. இப்போ வந்து நல்ல பெரிய தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாங்க. இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம். நல்லா தக்காளி வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெந்துருச்சு நல்லா. இதில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இது வந்து நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூளுங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். அந்த பூண்டு குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் திரும்பியும் விட்டுறலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு அந்த மசாலா வாசனை வந்துருச்சு. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. மூடிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சது இதை சேர்த்துடலாம். உப்பு செக் பண்ணி நம்ம உப்பு போட்டு கடைசியில் தேங்காய் பால் போட்டு நல்லா குழம்பு திக்கானோன்னு நம்ம ஆஃப் பண்ணுறது தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம புளி ஊற்றணுன்னா நல்லா குழம்பு திக்காயிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு வேணாம், தேங்காய் பால் வேணாம் அப்படின்னா நீங்கள் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் தேங்காய் பால் விட்றேன், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், கொஞ்சமாக விட்ருக்கேன். இது வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆர்டினரியாக நீங்கள் நார்மல் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் தேங்காய் பால் விட்டுட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது குழம்ப. கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றணுன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா திக்னஸ் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி திக்னஸ் இருந்துச்சுன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுங்கள்.